கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தேன். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தேன். தூயாரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கு 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 ஆராதனை உமக்கு. 100வது கன்வென்ஷன் சிலுவை சுமந்தவர். இந்த பாட்டு புத்தகம் கரங்களை கட்டி கருத்தை உணர்ந்து சிலுவை சுமந்த அந்த உருவம் நமக்காக கொல்கதா மேட்டை நோக்கி நடந்து சென்று ஒரு மெய்யான ஒரு விடுதலை பெற்றுத் தருவதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தி இரத்தம் புரண்டோடிய நீர் போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலகம் சிற்றின்பங்கள் எல்லாம் அறியோமாயே. பொல்லா உலகம் சிற்றின்பங்கள் எல்லாம் அறியோமாயே. காணா நிலையான சந்தோஷ பூவி கர்த்தரின் அன்பண்டை வா. காணா நிலையான சந்தோஷ பூவி கர்த்தரின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தி இரத்தம் புரண்டோடிய நீர் போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தி இரத்தம் புரண்டோடிய நீர் போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பாவமனித ஜாதியரை வாசமளிக்க வந்தார். பாவமனித ஜாதியரை வாசமளிக்க வந்தார். பாவபரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவபரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தி இரத்தம் புரண்டோடிய நீர் போலவே பாய்கின்றது. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாழ்ந்திருப்பாயோ, நித்திய மோட்சமாடு. நித்திய ஜீவன் வாழ்ந்திருப்பாயோ,
108வது கண்ணன் சங்கியல் பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே என்ற பாடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தங்கிய அந்த காட்சியை நினைத்து பார்க்கும் பொழுது தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்து ஆண்டவரை நோக்கி அன்பை நினைத்து ஏங்கிய நாட்கள் உண்டு. கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்காக பாடுபட்டீரே ஆண்டவரே, எனக்காக வேதனைக்குள்ளே ஆண்டவர் துன்பத்துக்குள்ளே பாடுகளுக்குள்ளே கடந்து சென்றே ஆண்டவர் சொல்லி கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. இப்படி கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 108வது கண்ணன் சங்கியல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கெத்செமனே பூங்காவிலே கதறியாலோ ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறியாலோ ஓசை, எதிசையாலோ வைக்கின்றதே எந்த மனமே கைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நிற்கவும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போது அவர்கள் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நிற்கவும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றினரே, உம் ஜீவன் தந்தீரன்றோ, என்னையும் உம்மை போல் மாற்றினரே, உம் ஜீவன் தந்தீரன்றோ, எந்தனை தரை மட்டும் தாங்குகிறே, அன்பு விட்டேன் அன்பு கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோ, ஏற்று என்றும் நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நிற்கவும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வானம் எனக்கு சிங்காசனம் பூமியினுடைய பாதப்பொடி என்று சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மகிமையான ஆலயத்திலிருந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கின்றதனாக தேவனை தந்த இந்த அருமையான கிருபை நாட்களுக்காக இரக்கங்களுக்காக இந்த நேரத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம்.
இந்த ஆண்டுக்காக நான் நன்றி செலுத்தும் இந்த ஆண்டிலும் இந்த 3 மாத காலமாக நம்மையும் குடும்பத்தையும் திருச்சிவின் பிள்ளைகளையும் சுகத்தோடு குலத்தோடு பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஒரு நாள் முக்கியமான வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி வந்த அன்புக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் அருமையான திருச்சபையிலே ஊழியத்தை செய்ய முடியாத பாக்கியத்துக்காக தகப்பனே நீங்க தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, அவை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாக நாளில் வந்து காலை நேரத்தில் அருமையான ஜெபசிங் சார் மூலமாக இந்த மகிமையான ஆலயத்துக்குள்ளாக என்று சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான மகிமையான ஆலயத்திலே கூடி வந்த ஜனங்களுக்காக வார்த்தைகளை கேட்டு அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாக இரக்கமாக ஆண்டவரின் அருமையான திருச்சபையில் நாங்கள் மாலை நேரத்திலே வந்து இந்த அருமையான திருச்சபையில் உள்ள குடும்பங்களை சந்திக்கவும் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கவும் உடைய வார்த்தைகள் செல்வோம். ஆண்டவர் தந்துள்ள கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதன் உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கிருபை நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்திலே இடத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டு நாமத்தை மையப்படுத்துவதற்காக ஆண்டவராமே இந்த அருமையான ஜனங்களோடு ராத்திரி வேளையிலே கர்த்தர் பேசும்படியாக உங்களுடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனாய கத்திரத்தில் திரும்புகளில் சொல்லி வேதவசனம் எச்சரிக்கிறது. கிருபையாக இறக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான இறுதி நாட்களிலே உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரால் இயேசுவே என்னுடைய உள்ளத்தை வாயம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாவங்களை மன்னி என்று சொல்லி அந்த சமூகத்திலே போட்டு கேட்டு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அருமையான ஆண்டவரே அருமையான ஜனங்களோடு கர்த்தர் பேசும்படியாக உங்களுடைய கரங்களில் அவர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் வேலைக்காக கொடாபடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். இப்பொழுது ஆண்டவரே அருமையான நேரத்தில் இருந்தவருடைய கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற அருமையான சகோதரனை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் அவனோடு இடைவிடும்படியாக அருமையான ஜனங்களுக்கு அருமையான மக்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதை பரலோகத்தின் வார்த்தையால் நிரப்பி ஆண்டவருடைய வலிமையாக பயன்படுத்தும்படியாக உங்களுடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உங்க ஸ்தோத்திரம். கேட்டு ஜனங்களோடு கர்த்தர் இடைவிடும்படியாக பேசும்படியாக எப்படியாவது இந்த நாளிலே ஆண்டவரே இயேசுவாகி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பாவங்களை அறிக்கிறதுக்காக பாவங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆகியோருமே இந்த நாளிலும் ஆண்டவரின் அருமையான வார்த்தையின் மூலமாக செய்தி மூலமாக கர்த்தருக்கு இடைபடும்படியாக உங்களுடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, உமக்கு கொடாபடி ஸ்தோத்திரம். நிறைய நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, அவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசனத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். என் அருமையான மகிமையான ஆலயத்துக்குள்ளாக பரலோகத்தின் நிழல் அசைவாடும்படியாக வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக ஆவியானவர் நாமே உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. முழுதுமாக அருமையான நேரத்தை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். விதைக்கப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறதுக்காக ஆவியானவருடைய ஆலயத்துக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக விதைக்கப்பட்ட வசனங்களை ஆண்டவரே விசாசனன் பொய்த்து அவருடைய தேவ ஆவியாளர் அருமையான திருச்சபையில் அசைவாடும்படியாக உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு தொங்கினது நினைவு கூறுகிற நாட்கள் கிருபையாக தவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையில் கூடி வரும் பொழுதெல்லாம் நம் நினைக்கக்கூடிய ஒரு காரியம், இயேசு சொல்லுகிற உனக்காக நான் மரித்தேன், உனக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிற ஒரு கேள்வியை நாம் ஆவியானவர் மூலமாக அந்த உள்ளத்திற்குள்ளே எப்போதும் நினைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். இந்த சிலுவையின் அன்பு இந்த காலங்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது.
இது ஒரு கிருபையின் காலமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. முதலாவது இந்த உலகத்துல பிதாவின் காலம் இருந்தது. பிதாவின் காலம் முடியும் போது குமாரன் வெளிப்பட்டார். குமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு 33.5 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 வருடம் சுவிசேஷத்தை கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக சொல்லி சென்று ஒவ்வொரு ஆத்மாவையும் சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புது சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிற காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். முதலாவது சிருஷ்டிப்பு ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஆதாம். இரண்டாவது ஆதாமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர் இயேசு. அவர் தேவனிடத்தில் வந்தவர். அவர் மனிதனை புது சிருஷ்டியாக ஒரு புது சாயலாக மாற்றியிருக்கு. ஏனென்று சொன்னால் முதலாவது சிருஷ்டிப்பிலே கீழ்ப்படியாமல் போனபடினாலே தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு பரிசுத்தத்தை இழந்து தேவனோடு கூட நெருங்க முடியாத அளவுக்கு நான் பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கப்படத்தக்க அந்த பரிசுத்தமான இடத்தை விட்டு தள்ளப்பட்டு விட்டான். இப்படி தள்ளப்பட்ட மனிதன் ஏன் திரும்பவும் ஆண்டவரால் தேடப்பட்டான் என்று சொன்னால் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே. எப்படி இளையகுமாரன் தகப்பனிடத்திலிருந்து அந்த ஆஸ்திகளை குறித்து சென்று அவன் உல்லாசமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் பண்டிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் வந்தானோ, வரும்போது ஒரு புதிய வாழ்வு கிடைத்ததோ, அவன் பாவ அறிக்கை செய்து அந்த தகப்பனிடத்தில் ஒரு பெற்றுக்கொண்ட மேன்மை பழைய அழுக்கு வஸ்திரம் களைந்து போடப்பட்டு விட்டது. ஒரு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. கால்களுக்கு பாதரட்சி, கைக்கு மோதிரம், ஒரு விருந்து எல்லாம் நடைபெற்றது போல இன்றைக்கு இந்த மனுக்குலத்திற்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஏனென்று ஒரு படைக்கப்பட்ட மனிதன் இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும்தான் வாழ முடியும். அதுக்கு பிறகு இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்க வேண்டும். சிறிய வயதுல ஒரு அழகு, வாலிப வயதுல ஒரு அழகு, கொஞ்சம் திருமணமான பிறகு ஒரு அழகு, அதற்கு பிறகு அந்த அழகு வேறு விதமாக மாறி அந்த அழகு குறைந்து கடைசியில ஒரு சிறுபிள்ளைக்கொப்பான ஒரு குழந்தை மனம் அவர்களுக்குள்ள வந்து வயதை தாண்டி அவர் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா என்று சொல்லி மலரும் நினைவுகளை நினைவுபடுத்தி நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அப்படி விழாவும் இப்படி விழாவும் சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு நினைவு கூறுதலை தான் இந்த உலகத்தில் சொல்ல முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த நினைவு கூறுதலை நினைத்து பார்க்கிற இந்த திருச்சபையில இயேசு இந்த உலகத்தில் வந்ததை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய காலத்துல எதையெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். வியாதியில் இருக்கிற மக்களை விடுவித்தார், வேதனைகளில் கிடக்கிற மக்களை விடுவித்தார், ரட்சிப்பை கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம் மனுக்குலத்துக்கு அது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு எதற்காக என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறைப்பட்டு போன மனிதனாக, ஒரு கட்டப்பட்ட ஒரு மனிதனாக, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாக தூரமாய் திரிந்த இளைமைந்தனை போல கஷ்டப்படுகிற மனிதனாக இருக்கிற சூழ்நிலைகள் இந்த உலகத்துல ஏராளமே இருக்கு. மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தனக்கு பிடித்த காரியம் எதுவோ அதையும் செய்து கொண்டிருக்கிறான். அது அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது, அவனால் மீள முடியவில்லை. இந்த திருச்சபையில் வரும்பொழுது நமக்கு காண்பிக்கிற ஒரு கண்ணாடி போல இந்த வேத வசனம் நமக்கு காணப்படுகிறது. நமக்கு காண்பிக்கிறது நான் யார், நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன். இந்த உலகத்துல இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்தை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை என்னவெல்லாம் செய்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், யாருடைய பெயர்களெல்லாம் பிரசித்தி பெற்றதாக இருந்தது, யாருடைய பெயர்களெல்லாம் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது என்று சொல்லி நினைவு கூறுக ஒரு பெருமையை, ஒரு பெயர் பிரஸ்தாபத்தை இந்த பக்தர்கள் வாழ்க்கையில. ஏனென்று சொன்னால் அவர் தேவனோடு வாழும் பொழுது அவர்களுக்கு ஒரு உயர்வு, ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது, மறந்து போக முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. இந்த தாவீது யார் என்று சொன்னால் ஈசாயின் குமாரனாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜா. ஒரு நிறைய சங்கீதங்களை பாடி கர்த்தரால் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சில ஒரு துதித்து பாடி எப்போதும் ஸ்தோத்திரித்து கொண்டு தன் வாழ்க்கையிலே சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்று அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. தாவீதின் மைந்தன் என்று சொல்லி இயேசு சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அதே போல ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர் இயேசு. அதே போல இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் மீட்டு கொண்டு வந்த மோசே அது மாத்திரமல்ல எலியா, இந்த ரெண்டு பேரும் மறுரூப மலையிலே இந்த மறுரூப மலையிலே பிரகாசமாக தோன்றி தேவனுடைய மகிமை வெளிப்படுது. இயேசுவும் அந்த மகிமையிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு சாயலை இந்த பூமியில மறுரூபப்படுத்துகிற ஒரு சாயலை நமக்கு தருவதற்கு தேவன் இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் நிறைந்த உலகத்திலே நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்க அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் ஓடுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியம், சில அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு அருமையான தேவ ஊழியர் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு பெரிய ஒரு நீச்சல் குளம். அந்த காலங்களில் ராஜாக்கள் இருந்த காலங்களிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மருமகனாக வரக்கூடியவர்களுக்கு சில போட்டிகளை வைப்பார்களாம். சிலர் பாரமான கல்லை தூக்கி அணைச்ச வேண்டும், தூக்கி காண்பிக்க வேண்டும், அல்லது சில வெற்றி பெற்ற ஒரு நிலைமையை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ இந்த தண்ணீர் நிறைந்த இந்த நீச்சல் குளம் ஒரு நீண்ட தூரம் இருக்குது. அந்த நீச்சல் குளத்தில் விழுந்து அக்கறை சேர வேண்டும். அக்கறை சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக கூறப்படுவார்கள். அவருக்கு ராஜாவின் மகளை அவர் திருமணம் செய்து கொடுப்பார் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த ஊழியர் எனக்கு அந்த கூட்டத்தில் கன்வென்ஷன் கூட்டத்தில் சொன்ன காரியம். அப்போ நிறைய இளவரசர்கள் வந்தாச்சு, நிறைய வீரர்களும் வந்தாச்சு. வந்து அதில் இருக்கிறாங்க, குதிப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உள்ள முதல்ல இருக்கு. தண்ணிக்குள்ள முதல்ல கிடந்த யாராவது குதிப்போமா? பயப்படும்ல. உள்ள முதல்ல இருந்துச்சு வாய விளக்கம் நம்ம அவுட் ஆயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, விழுந்தா எப்படி நீந்தி போறது? இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. எப்போ நமக்கு துன்பம் வரும், எப்போ நமக்கு கஷ்டம் வரும்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறோம். வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நினையாத நேரம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அப்போ நினையாத நேரத்தில் என்னெல்லாம் நடக்குமோ தெரியாது. இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நினையாத நேரத்தில் இயேசு வருவார். நினையாத நேரத்தில் இயேசு வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவங்க யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்று சொல்லப்படுது. அப்போ இந்த உலகத்தில் போராட்டம் நிறைந்த உலகம், ஆவி மாம்சத்துக்கு உரமாகும், மாம்சம் ஆவிக்கு உரமாகும் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் மனிதன் தோற்றுப்பான். அவன் வாழ்க்கையில தோற்று போனபடினாலே அந்த வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே 2ஆம் மாதமாக வெளிப்பட்டு அவர் இந்த உலகத்திலே தம்முடைய குணாதிசயங்களை இந்த உலகத்திலே நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். தம்முடைய சாயலை விட்டு சென்றிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சாயலோடு கூட இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற சாயல். திடீர்னு குளத்துக்குள்ள ஒருத்தன் குதிச்சவன எல்லாரும் பார்க்க ராஜா எழுப்பிட்டாரு. ஐயோ யாரோ ஒருத்தர் போட்டிக்கு தயாராகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குதிச்ச உடனே ராஜா எழுப்பி பார்க்க ஒருத்தன் வேகமாக நீச்சல் அடிச்சு போறான். போய் அப்படியே போயிட்டே இருக்கிறான். தாண்டி போயிட்டு கடைசியில் அந்த பக்கம் எழுந்து போய் நீச்சல் குளத்துக்கு எழும்பி வந்துட்டான். வந்த உடனே ராஜா, பாப்பா நீ தான் வீராதி வீரன், நீ தான் வெற்றி பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்றானா, யார் என்னை தள்ளி விட்டான் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதுனால இந்த உலகத்துல போராட வேண்டிய சூழ்நிலையில அவன் என்ன செஞ்சுட்டான், நிர்பந்திக்கப்படுறான். வேதத்தில் சொல்ல நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த பாவ மாம்ச சரீரத்தில் விடுதலை ஆக்குவார்னு சொல்லி ஒரு கதறுகிற ஒரு சத்தம் எப்போ வருது, நீச்சல் அடிச்சு போகும்போது. இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். ஒரு மனிதன் நல்லா படிச்சிருந்தான், படிச்சு நிறைய இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு கடைசியில் ஒரு ஏரியில வந்து பார்க்குறான். கலர் படகுகள் இருக்கு, கலர் எல்லாரும் நினைச்சாங்க, ஏறி சவாரி செய்யறாங்க. இப்படி செய்யும் போது இவனுக்கு ஒரு ஆசை,
நம்மளும் இந்த படகுல என்ன செய்யணும், சவாரி போனதுல ஆசைப்பட்டான். ஆசைப்படும் போது ஒரு படகை கரையும் பேசி அதில் ஏறி உட்காந்துக்கிட்டான். எல்லாரும் போல ஒரு ஜாலியாக அவன் நினைச்சிடான், இந்த சுற்றுலாவில் என்ஜாய் பண்ணுறான், போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருக்கும்போது அந்த படகு ஓட்டிகிட்ட கேட்குறான், எப்பா நீ நல்ல வயசுக்காரன் இருக்கீங்க, நீ நல்லா படிச்சிருக்கலாமே, நல்லா உயர்வு பெற்றுக்கலாமே, ஏன்பா இந்த தொழிலில் இப்போ இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா இந்த தொழிலை தான் செய்தாங்க, எங்களுக்கு இதுதான் பழக்கமான தொழில், இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இவர் சொல்கிறாரு, நான் நல்லா படித்தேன் பார்த்துக்க, நல்லா சம்பாதிச்சேன், நல்ல வீடு வசதியெல்லாம் இருக்குது, நல்ல கார் பங்களா எல்லாம் இருக்குது, நல்லா சுற்றுலா பார்த்து நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொன்னார். அப்படி சொல்லி பேசிக்கிட்டே ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூறை காற்று வந்து விட்டு, சூறை காற்று வந்த உடனே இவன் சொல்கிறான், படகு ஓட்டுறவன், ஐயா எனக்கு நீச்சல் தெரியும் பார்த்துங்க, இந்த சூறை காற்று இதுவரைக்கும் வந்தது இல்லை, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று சொல்லி கேட்குறான். இவர் சொன்னார், நிறைய படிச்சிருக்கேன், எல்லாம் தெரியும்னு சொன்னார். கடைசியில் என்ன தெரியாதுன்னுட்டாரு, நீச்சல் தெரியாதுன்னுட்டாரு. அப்போ ஒரு தோல்விக்குரிய ஒரு அடிப்படை அங்கே நினைச்சது வந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, அவன் என்ன படகு கவிழ்ந்தாலும் நீச்சல் அடித்து தப்பிச்சுக்கிடுவேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த திருச்சபைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கையில் ஏராளமான ஆவலோடு கூட ஆசையோடு கூட ஆசீர்வாதத்தை தேடி இந்த திருச்சபைக்கு நம்ம வருகிறோம். கேட்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக நாம் திருப்தியாகி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தில் நாம் தப்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு 3 காரியத்தை இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு அந்த காரியத்திலே தப்புவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும்படியாக தொடர்ந்து சில வார்த்தைகளை கேட்டு ஆண்டோடைய உதவியோடு கூட இந்த உலகத்திலே தப்பி பிழைக்கலாம் என்ற ஒரு பதிலோடு கூட ஆண்டவரிடத்திலே உதவி பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து ஆண்டோடைய உதவியோடு கூட இந்த உலகத்திலே எப்படி அந்த மனிதன் முதலில் கடந்தாலும் தப்பித்து வேகமாக சென்று இலக்கை நோக்கி அடைந்து வெற்றி பெற்றானோ அதே போல வெற்றி பெறுவதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது எடுத்துக்கொள்ளலாம், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகையை காட்டினவன் யார்? வரும் கோபம். உலகத்திலே தேவன் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆனால் மனிதன் தேவன் யார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு பதிலாக எதையெல்லாம் தனக்கு தெய்வமாக கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறான். கடைசியிலே அவன் வழிபட்டதனுடைய நம்பிக்கை அவன் வாழ்க்கையில ஏமாற்றமாக முடிந்து விடுகிறது. இந்த உலகத்தில் இப்படி ஏமாந்து போன பேர் நிறைய பேர் இருக்காங்க. யூதாஸ் காரியோத் இயேசுவோடு கூட இருந்தான், இயேசுவோடு கொடுத்து பணப்பையே தன் கையில வச்சிருந்தான். பணம் இருந்தா போதும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க, பணம் இருந்தா நீங்க எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா பணமே நமக்கு என்ன செய்யணும், ஆபத்தாக முடியும். இந்த யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்ததுனால தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான், இழந்து போயிட்டான். இப்படி இழந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்த இயேசு அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், அவர் சொன்ன ஆலோசனையின்படி இந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம வகை தேட வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 23:33, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தோம் கோபாக்கினை, இரண்டாவது பார்க்கிறோம் நரக ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரியத்தை சொல்லலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35-36 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணீரை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கும் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 3 காரியத்தை சொன்னேன். கோபாக்கனை வருகிறது, நரகாக்கனை வருகிறது, இயேசு வரும்போது கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. 3 காரியம். நரகாக்கனை என்று சொல்லும் பொழுது நரகத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படும் போது ஒரு சொட்டு தண்ணி, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், 7 லாசருவோர் ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். நரகாக்கினை, நரகாக்கினை சொல்லி அருமையான ஜெபசிங் சார் சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் அநேக சம்பவங்கள் சொல்லப்படும். நரகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த கனிகளை கொடுக்காம அக்கிரமம் திரும்பி பழைய பாவத்துக்குள்ளே விழுந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டு அந்த குழிக்குள்ளே கடந்து நீங்கள் வாழ்ந்துருந்தவங்க என்ன சொல்லி அங்கே பாதாளத்துக்குள்ள வந்து ஒருத்தன் என்ன செய்யறானா, இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. எங்கே போய்? நரகத்துக்குள்ள. நரகத்துக்குள்ளுக்கு போய் என்ன செய்யறான்? அவன் சுபாவப்படி என்ன செய்யறான்? அந்த அக்னி கடல் வெந்துக்கிட்டு நரக ஆக்கினிக்குள்ளே கடந்துக்கிட்டு என்ன செய்யறான் சொல்றான். இயேசு அந்த பக்கமா கடந்து, இயேசுவே நான் இனி எப்படி செய்ய மாட்டேன், என்னை மன்னின்னு சொல்லி என்ன செய்யறான்? கெஞ்சிறான். பிந்தி போன ஒரு காரியம். இன்றைக்கு கெஞ்சினா என்ன செஞ்சிடலாம்? தப்பிக்கலாம். வருங்கோபம் இருக்குது. வருங்கோபம்னா எதுக்கு அந்த கோபம்? எதுக்கு அந்த கோபம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டு ஒரு சில உவமைகளை நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அப்படி சொன்ன ஒரு உவமையில் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, அந்த ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து ஒரு உவமை சொல்லி மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு 30ஆம் வசனம் 34ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எஜமான் என்ன செய்கிறான்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி குத்தகைக்கு விட்டுட்டு போயிடறான். கனிகாலம் வந்த உடனே தன்னுடைய ஊழியக்காரங்களை அனுப்புகிறான். ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறான், எல்லாரையும் கொண்டு போட்டுறாங்க. கடைசியில் என் குமாரனையாவது அனுப்புனா அவங்க பயப்படுவாங்க, எனக்கு தர வேண்டிய தருவாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டுட்டா முடிஞ்சு. அப்படித்தான் இயேசு என்ன செஞ்சாங்க? பிடிச்சாங்க, கட்டினாங்க, கொண்டு போனாங்க, சிலுவையில் அடிச்சாங்க. முடிஞ்சுன்னு நினைச்சாங்க, இதோட முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போதே சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், மீண்டும் பிதாவினிடத்தில் போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன். நான் எல்லாம் திட்டமா தீர்க்கமா சொல்லிட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளன். திருச்சபைக்கு ஜனங்கள் கூடி வரும்போது நீங்க பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்க இயேசு விசுவாசிங்க, இயேசுனுடைய அந்த போதனைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, செவிசாய்ங்கன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது புறம்பே தள்ளி கொலை செய்துறாங்க. அப்ப இந்த கொலை செய்ததுனால நம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? தலை சாய்க்க இடம் இல்லை, ஒரு சிலுவை மரணத்திலே கொல்லப்பட்டான். ஆகினால கோபாக்கனை வருகிறது. கோபாக்கனைக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் அந்த கோபாக்கனைக்கு உடன்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நரகாக்கனை என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது.
இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆனந்த கழிப்பு ஏன்னு சொன்னா, நான் மீட்கப்பட்டேன், அவத்துக்குள்ள கிடந்தையா, மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்டதுனால எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? மேகங்கள் நடுவே வாழை பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா, மீட்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷம். நிறைய காரியங்களை சொல்லலாம், சுருக்கமா சொல்றேன். ஒரு மனுஷன் இயேசுக்கு அருகில சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறான். அவன் கேட்கிறான் ஒரே ஒரு காரியம், விசுவாசிக்கிறான். அந்த நீர் இந்த உலகத்துல ராஜ்யத்தை கொண்டு வரும்போது அடியனை நினைத்தரும். எப்படி நினைத்தரும்? உங்களுக்கு பக்கத்துல சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை போல நானும் பாடுபடுறேன். ஆனா நான் பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். நீங்க எனக்கு உங்க கூட ஒரு இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா என்ன சொல்லி ஒரு வேண்டுதல் செய்யலாம் பாருங்க. அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கப்படுது. இன்றைக்கு இரண்டு கூட பரதீசில் சிலுவையில ஒரு சந்தோஷமான ஒரு மரணம். அவன் தான் மறிக்காம சிலுவையில இயேசுவின் பக்கத்துல சந்தோஷம். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, கிடைச்சிட்டு. இயேசு பக்கத்துல இருக்காரு, இயேசு பக்கத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் என் பாவத்துக்காக சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. என்ன முழுவதும் மன்னிச்சு அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தப்பு பண்ணி ஒரு விடுதலை கொடுது. ஒரு நாள் ஒரு இந்த ஊர் தலைவர், அந்த ஊர்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு, அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் நிறைய தப்பு பண்ணியிருந்தான் வாழ்க்கையில. ஊர்காரங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா உங்க பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் சத்தம் போட்டு ஐயா சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் சொன்னாங்க, ரொம்ப தப்பு பண்றான், கட்டி வச்சுருவோம், இன்னைக்கு அர்த்தம் செய்யணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த ஊர் தலைவரும் சொல்லி பார்த்தாரு, தம்பி நீ மனம் திரும்பி நல்லவன மாதிரி கட்டி வச்சுருவாங்க, கோபாக்கனை வந்துடும், தண்டனை வந்துடும், நீ மனம் திரும்பின்னு சொல்லி பார்த்தாரு. கேட்கல. கடைசியில் கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டு ஊர் தலைவருக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. ஊருக்கு ஐயா அவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, கட்டி வச்சிட்டோம், என்ன சொல்றீங்க? பயமா வந்தாரு. மகனையும் பார்த்தாரு, ஊர் மக்களையும் பார்த்தார். என் மகனுக்கு இப்படி ஒரு சில நிலைமையா? உலகத்துல வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் இதே நிலைமை தான். அவ்வளவு பேரும் பாவத்துல கட்டப்பட்டு வேதனைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறதுனால சிம்மாசனத்துல இருந்த ஆண்டவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அந்த உலகத்துக்கு வந்துட்டார். மீட்கும் பொருளாக இந்த ஊர் தலைவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பெரிய கல்லு கிடந்துச்சு, வேகமா தலையை முட்டினார், ரத்தம் வந்துச்சு, அவுத்து விட்டாங்க. இதே போல சிலுவைக்கு சென்ற இயேசு ரத்த காயத்தோடு கூட பிதாவே மன்னி ஒரு மன்னிப்பை கொண்டு வந்ததுனால மனுக்குலத்தின் மேல் வர வேண்டிய கோபாக்கனை அவர் ஏற்றுக்கொண்டார். நரகாக்கிலிருந்து எப்படி தப்பிக்கப்படும் சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? இந்த 3 நாளும் அந்த பாதாளத்திலே சென்று மரணத்துக்கு அதிகாரி பிசாசை ஜெயித்து வெற்றி சிறந்து உயிர் தெழுந்து உலகத்துல வந்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு விடுதலை. தப்ப வேண்டுமா? தப்பிக்கலாம். ஒன்னே ஒண்ணு, ஏன் பின்ன வாருங்க, என்ன பின்பற்றி வாருங்க. பின்பற்றி செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மரணத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை,
இந்த உலகத்துல அத்தனை காரியங்களும் ஒரு விடுதலை. அங்கரங்கள் துளைக்க செங்கோரோதி சூரக்க பொங்கி கோரோசில் மாறித. அங்கரங்கள் துளைக்க செங்கோரோதி சூரக்க பொங்கி கோரோசில் மாறித. போக்கி தங்கரன் சிங்காசனத்தில் அமர்த்த. அனைத்தும் போக்கி தங்கரன் சிங்காசனத்தில் அமர்த்த. மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஒரு பையன் நினைச்சீங்கன்னா எல்லாரோட சேர்ந்து ஆடு வைக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போயிருந்தான். காட்டுக்குள்ள போனவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவன் ஒரு குறும்புக்கார பையன். மற்றவங்க எல்லாரும் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு காட்டுக்குள்ள போனவனே காட்டுக்குள்ள போய் புலி வருதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தம் போட்டுரும். சத்தம் போட்டவொடனே எல்லாரும் ஐயோ புலி வருதாம அப்படின்னு சொல்லிட்டு இவனை காப்பாத்துறதுக்காக வேகமா போனா அங்க போய் எல்லாரும் தேடும்போது சொல்லுவானா, ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இந்த 2-3 நேரம் செய்து பார்த்துருக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஜாலி. கடைசியில் ஒரு நாள் உண்மையிலே நினைச்சிட்டு புலி வந்துட்டு, நினையாத நேரம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. புலி வந்த உடனே ஐயோ புலின்னு சொல்லி அலறான். இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போதும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். ஒருத்தரும் போகல. கடைசியில் என்னாச்சு, மாண்டு போனான். ஒரு நாள் அங்கே ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓரக்கரையில் தண்ணியில் நிறைய மீன்கள் போய்கிட்டு இருந்து 2 தம்பிமார் உட்காந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தூண்டில் போட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தூண்டில் நுனியில் புழு வச்சுருந்தாங்க. புழு அந்த மீனுக்கு புழு தான் தெரியுமா, ஒரு தூண்டில் நினைச்சாது தெரியாது. என்ன செஞ்சாங்க, அப்படி தூண்டில் போட்டவுடனே மீன் அதை கவ்வும் போது தூண்டில் அசைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தூண்டில் விடு, கொஞ்சம் தூண்டில் விட்டால் என்ன ஆகும், அது நல்லா கவிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்லா விடு அப்படின்ட்டாங்க. நல்லா சாப்பிட்டு அந்த தூண்டிலுக்குள்ளே மாட்டினவரையும் பக்கத்தில் இருக்கிற சுண்டி இழு அப்படின்னா, சுண்டி இழுக்கும்போது செவ்வில் பிச்சுக்கிட்டு வெளியே துள்ள துடிக்க கிடக்குது. பாருங்க, இந்த உலகத்தில் பாவம் இப்படித்தான் மனுக்குலத்தை கொண்டு விடுகிறது. விளையாட்டு போல, வேடிக்கை போல இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில தப்ப முடியாம போகுது. எத்தனை பேர் மரணத்துக்கு பிறகு என்னையா தெரியும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதுதான் வாழ்க்கை. சினிமா பார்க்கணும், நல்ல சிகரெட்டு குடிக்கணும், நல்ல குடி பழக்கத்துக்கு அடிமையாகணும், வாழ்க்கையில் என்ன பணம் சம்பாதிக்கணும், மாட மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டணும், கட்டி வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழணும். இதான் வாழ்க்கை. அதுக்காக பாவம் செய்யக்கூடாது, கற்பனை கை கொள்ளணும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இந்த பரிசங்கமாருக்கு என்ன செய்ய வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுவாங்க. இதை விரும்ப மாட்டாங்க. உலகமான சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் அருமையான சார் ஒரு பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டுக்குரிய வசனம் தான் இது. உலகமான சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் ஞானத்தை தேடுகிற, கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறான். உலகத்தில் அறிவு தான் பெருசுன்னு அறிவு தேடிட்டு இருக்காங்க, ஞானம் தான் பெருசுன்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போருக்கு பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனாக இயேசு சிலுவையில் மரித்ததை நினைவு கூற நமக்கு ஒரு புது விசுவாசம் கிடைக்கிறது. ஏன்னு சொன்னா, எனக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். எனக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். உலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்து பரலோகத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் வந்த நோக்கம் என்ன? என்னை தேவ கோபத்திலிருந்து தப்புவிப்பதற்கு, நரக ஆக்கிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு, அவர் வரும்போது கைவிடப்படாமல் காப்பாற்றப்படுவதற்கு. இந்த காரியத்தை இந்த பூமியில இயேசு எப்படி செய்கிறார்?
ஒரே ஒரு காரியம் நீங்க கேட்கிறார், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தாராரு. அவர் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த சந்தோஷம். இந்த உலகத்துல ஒரு நதி என்ன செய்யுது, பாய்ந்து போகுது. அந்த நதி என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆபிரகாமும் லோத்துவும் குடியேற போகும்போது சோதோம் குமார பட்டணம் எப்படி இருந்தா தெரியுமா? கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சான், பசுமையா இருந்துச்சான், செழிப்பா இருந்துச்சான். இவன் அங்க போயிட்டான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அங்க இருக்கிறவங்க கொடூரமானவங்க, தெய்வ பயமே இல்லாதவங்க, தெய்வ கோபத்துக்கு ஏதுவானவங்க. கோபாக்கனை கடந்து வருது, கோபாக்கனை தப்பு வைக்கப்படணும். ஆபிரகாம ஆண்ட பார்க்கிறார். ஆபிரகாம பார்த்ததுனால அவர் என்ன செய்யற, ஒரு கெஞ்சல் கெஞ்சுறார். ஆதியாகமம் 18:25 சர்வலோக நியாயாதிபதி துன்மார்க்கரோடு நீதிமான்களை வாரிக்கொள்வாரோ? 50 நீதிமான் இருந்தா நீங்க படம் தான் அடிப்பீங்களா? நான் அழிக்க மாட்டேன். 50 நீதிமான் இருந்தா பட்டம் தான் அடிக்க மாட்டேன். 40 நீதிமான்கள் அடிக்க மாட்டேன். 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், கடைசியில் 10க்கு வந்தாச்சு. 10க்கும் கீழே போச்சு. கீழே போனவொடனே என்ன செய்யறாங்க, ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து நீதிமானாகி லோத்துவை ரட்சிக்க தேவன் இறங்கி வந்து தப்பு வைக்க சித்தம் கொண்டு, நீ ஜீவன் தப்பமாடு, மலைக்கு ஓடிப்பா. வார்த்தை, நீ தப்பணும், உலகத்தில் தப்பி பிழைக்கணும். தப்பி பிழைக்கிறது எப்படி? மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாதிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாதிக்கொள்ளுதே. மாட மளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே. ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. ஒரு நல்ல ஊழியம் செஞ்ச தேவ மனிதர் சுகவீனப்பட்டாரு, வீட்டுல இருந்தாரு, அவருக்கு நடமாட முடியல, கஷ்டப்பட்டாரு. கூட ஊழியம் செஞ்ச அவர் போய், சகோதரனே நீ பலவீனப்பட்டு சொல்லி கேள்விப்பட்டது, இப்ப எப்படி இருக்கா? மரணம்னு சொன்னா பயமா இருக்கப்பா, மரணம்னு சொன்னா பயமா இருக்கு. ஏன்பா இப்படி சொல்றான்? இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரணத்துக்கு அதிகாய பிசாசை ஜெயித்து, மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமங்கன்னு சொல்லி நமக்கு எதெல்லாம் பயமா இருந்துச்சு அதெல்லாம் நீக்கி காப்பாத்திட்டாருல. அவர் நம்ம ரட்சகர்லாம் சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கப்பா, சரிப்பா ஜோமனு எந்த பாயும் பிறந்த தலை ஆண்டவர் முழங்கால் போட வான்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு, நீனும் ஜோமனு நானும் ஜோம் பண்றேன், போயிட்டு வரேன், 2 நாள் கழிச்சு வரேன் என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு போயிட்டார். 2 நாள் வர, இப்பா ஆண்டு ஏதாவது வெளிப்படுத்தினாரோ, உனக்கு ஏதாவது பாவம் ஞாபகத்துக்கு வந்துச்சா? பாவம் தான் மரணத்துக்கு பயத்தை கொண்டு வரும்ப்பா. பாவம் உலகத்துல நம்மோடு ஒட்டிக்கொள்ளும், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்காக இந்த உலகத்துல பலியானது இயேசு. இயேசு கிட்ட போனதும் பாவம் நிவர்த்தி ஆகும்பா, அறிக்கை செய் என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்யும்போது ஒரே ஒரு பாவம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஆண்டு உணர்த்திருக்காரு. ஒரு கோழி முட்டை சுத்தி சுத்தி வந்துச்சான், கோழி முட்டை சுத்தி சுத்தி வந்துச்சான். என்னப்பா சொல்றான்? இப்ப எனக்கு ஞாபகம் வருது, அநேக வருஷத்துக்கு வந்து விளைச்சல் சரியா இல்லை வயல்ல, பக்கத்து தோட்டத்துக்காரன்னு சொன்னான், இப்படி காசை கூட நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். காசை கொடுத்துட்டேன், அந்த பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன், சுத்தி சுத்தி வருது. சரிவா முழங்கால் போடும், திருப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கண்ணீரோடு பாவத்தை அறிக்கை செய்யுது. ஆண்டவரே பாவத்தை அறியாமல் செஞ்சுட்டு மன்னிங்கன்னு சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிட்டு 2 போயிட்டாங்க. நீ இன்னும் நல்லா ஜெபம் பண்ணு, அந்த பாவத்தை மன்னிச்சு நிச்சயத்தை தருவார் போயிட்டாங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு வர்றாரு. இப்போ எப்படிப்பா இருக்கா?
பட்டணம் தெரிவிப்பா. பரலோகத்துக்குரிய நம்பிக்கை வந்துட்டு மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன். மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன். அந்த மங்களத்தேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். அந்த மங்களத்தேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே. பட்டணத்து வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே. அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொண்டாடியே. அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொண்டாடியே. முத்துமய வாயிலங்கும் பட்டணமாது. முத்துமய வாயிலங்கும் பட்டணமாது. நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமாது. நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமாது. சாவுதுக்க மேலான பட்டணமாது. சாவுதுக்க மேலான பட்டணமாது. நிலம் சங்கீதமோட நிலங்கும் பட்டணமாது. நிலம் சங்கீதமோட நிலங்கும் பட்டணமாது. இந்த உலகத்துல நரகம் நரகம் சொல்றாங்களே, நரகத்தை யாராவது பார்த்துட்டு வந்திருக்காங்களா? நரகங்கள் உண்டா? தேவ கோபங்கிறது வெளிப்படுமா? வெளிப்பட்டிருக்குதுல்ல. சோதோம் குமாராவுக்கு போன அந்த லோத்து தப்பி வெளியே வர்றதுக்குள்ள தேவன் உதவி செய்யுது. மற்றவங்க என்ன ஆனாங்க? வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் வந்துச்சு, எல்லாரும் அழிஞ்சுக்கணும், பஸ்டமாயிட்டாங்க. இந்த உலகம் நெருப்புல அழிய போறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து தப்ப வேண்டியிருக்கு. கோபாக்கனைங்கிறது அதான். ஆனா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு பட்டணம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் இருந்தாலும் அது மேன்மையா தெரியவே செய்யாது. இயேசு சிலுவையில் எனக்காக பாடுது. என்னை அவர் நேசித்து என்னை மீட்டுக்கொண்ட எனக்குள்ள மரணத்தை கொடுக்கக்கூடிய அக்கிரம சிந்தை, பாவத்தின் சிந்தை எல்லாவற்றையும் இயேசு தம்முடைய சிலுவையின் ரத்தத்தினாலே சுத்திகரித்து கழுவி என்னை தினந்தோறும் ஒரு மணவாட்டியாய், மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு மிஷனரி பணித்தளத்துல ஒரு வாலிப தம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சுவிசேஷம் சொல்வதற்காக கடந்து போவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பலவீனம் இருந்துச்சு சரீரத்துல. இந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவங்களுக்கு சத்தான காரியங்கள் கொடுப்பாங்க. ஒரு நாள் ஆகாரமே சாப்பிட்டாம போயிட்டாங்க. பலவீனம் வந்துட்டு அதனால மிஷனரிகள் ரொம்ப திட்டிவிட்டாங்க, ரொம்ப சத்தம் போட்டாங்க. தனியாக அறக்குள்ள போய் அழுது, நான் சுவிசேஷம் சொல்ல தானே போனேன், ஏன் என்னை இப்படி திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோகமாக படைச்சிட்டான். உடனே சொப்பனத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து, அவங்க அந்த மார்க்கத்தில் இருந்ததுனால நீ அந்த வழிக்கு போகாதுன்னு சொல்லி சொன்னேன்லாம், நீ எங்கே கூட வான்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனாச்சுன்னா கடைசியில் எங்கே கொண்டு பாடுறாங்க தெரியுமா? ஒரு பெரிய பாதாளம், ஒரு பெரிய பள்ளம், அதில் கொண்டு விட்டுட்டு மறந்துட்டாங்க. உலகத்தில் எந்த வழி மோட்சத்துக்கு கொண்டு போக தெரியுமா? ஏசு பின்னால போனா இத்தனை மோட்சத்துக்கு போகலாம். தாய் தப்பன் போன வழி என்ன வழி? மரணத்துக்கு போகிற வழி. இந்த மரணத்துக்கு போகிற வழியில நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து நாம் இந்த உலகத்துல மீட்கப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பார்த்துட்டு இயேசுவேன்னு சத்தம் போட்டான். இயேசுவேன்னு சத்தம் போட்டவனே முடிச்சுட்டான். ஐயோ, இந்த உலகத்துல பாதாளம் ஒண்ணு இருக்கு, மோட்சம் ஒண்ணு இருக்கு. பாதாளத்துக்கு சாத்தான் கொண்டு போயிடுவான், ஆனா மோட்சத்துக்கு கொண்டு போறது இயேசு. இயேசு இயேசு அந்த இயேசுவை பற்றி வேகமா சொன்னான். நிறைய பேர் மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு சுவிசேஷத்தை பயம் இல்லாமல் சொன்னான். காரணம் என்னன்னா, பாதாளம் ஒன்று இருக்குங்கிறத அவன் கண்டுகிட்டது. நான் பாதாளத்துக்கு நம்ம யாரும் போகல. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கோபாக்கனை அதில் தப்பணும், நரகாக்கனை அதிலும் தப்பணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையில ஒரு கூட்டம் கைவிடப்படுமா, அதுல இருந்து தப்பணும். தப்புறதுக்கு என்ன செய்யணும்? வேற ஒன்றும் செய்யண்டாம். சிலுவைகிட்ட போய், இயேசுவே நான் செஞ்ச பாவங்களை என்ன காண்பீங்க, என்னை விடுவீங்க,
என்று சொல்லி கெஞ்சி கேட்பீங்கன்னு சொன்னா இயேசு உங்க பாவத்தை உணர்த்துவார். மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விட்டான் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டா இந்த மரண நதின்னு சொல்லலாம். அந்த மரண நதியில நான் போகும்போது நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போய் விடப்படும். அருமையான வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க சரீரத்தில் ஒரு கட்டி வந்துச்சு, பலவீனத்தில் ஆஸ்பத்திரிக்கு அநேக இடங்களுக்கு போனாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நிறையா கொடுத்தோம், பிரயோஜனம் இல்லை. பிறகு வேலூரில் போய் பார்க்கும்போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணலாம், உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அவங்க பலவீனப்பட்டாங்க. ரொம்ப சுகவீனப்பட்டதுனால ஊருக்கு கொண்டு போங்க, ஊருக்கு வரைக்கும் தான் உயிர் இருக்கும் என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுனால நாசரேத்து லூக்கா ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி இருந்தோடனே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஊர்லேருந்து அருமையான தேவ பிள்ளைகள் வந்து தங்கச்சியை பார்க்க வந்தாங்க. தங்கச்சி பார்த்தோன்னே தங்கச்சி தோத்துறோம், எப்படி இருக்கிறாமா? நல்லா இருக்கனே, நல்லா இருக்கேன் இப்படி சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் என் கால் மாட்டிலையும் கலக்கு மாட்டிலையும் தேவதூதர் வந்துட்டாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டுட்டேன், என்னை கூட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் பூமியில இருக்கிற அந்த மகளுக்கும் ஒரு தொடர்பு, இயேசுவின் மூலமாக ஒரு தொடர்பு. இன்னொரு பாட்டியம்மா பிரஜாக மார்க்கத்தில் இருந்தாங்க. அவங்க காலகாலத்தில் சுவிசேஷம் சொல்லி பாட்டி நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம், இந்த பாவத்துக்கு முடிவு தண்டனை உண்டு, மரணம்னு ஒன்று உண்டு, மரணத்துக்கு பிறகு பாதாளத்துக்குள்ள போயிடுவோம், பாதாளத்தில் மீண்டு வர முடியாது பாட்டி. இயேசு உலகத்தில் வந்து நம்ம பாவத்தெல்லாம் சுமந்துட்டாங்க, நமக்காக ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இயேசு அந்த பாவத்தை மன்னிப்பாரு, பாதாளத்துக்கு போடாம தப்பு வைப்பாரு, தேவ கோபம் வரும்போது தப்பு வைப்பாரு. யார் நிலை நிற்கக்கூடும் சொல்லும்போது இயேசு சொல்லுவாரு, மகனே மகளே நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளைன்னு சொல்லி மீட்டுக் கொள்வாரு, காத்துக்கொள்வார். ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்துக் கொள்வது பாக்கியத்தை தருவாரு. கோடா கொடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, இயேசு கையெல்லாம் பாடும் எங்கும் சகித்த, இயேசு கையெல்லாம் பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவான், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவான். சந்தோஷம். அந்த நீச்சல் குளத்துல விழுந்து அங்க போன உடனே ஒரு வெற்றி. இன்னைக்கு இந்த உலகத்துல வெற்றி பெற்றவங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள் நானவன் தேவனா இருப்பேன், அவர்கள் என் குமாரத்தியமாக இருப்பார். பேர் எழுதப்பட்டிருக்கு ஜீவ புத்தகத்துல, பாட்டிக்கு பேர் எழுதப்படல. அவங்க யாரு கூட ஐக்கியம் வச்சிருந்தாங்களோ அவங்க வந்து நிற்கிறாங்க, வாங்க போ. யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்காங்களே, கெட்டி கொண்டு போக வந்திருக்காங்க. யாரு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறோமோ இந்த ஐக்கியம் எப்போ தெரியுமா? இந்த கண்ணு மூடும் போது அந்த கண்ணு திறக்கும். ஆவிக்குரிய கண்ணு திறக்கும் போது தான் ரிசல்ட் வரும். இன்னைக்கு பரீட்சை எழுதும் போது பரீட்சை பேப்பர் திருத்துவாங்க, திருத்தி ரிசல்ட் சொல்லுவாங்க. சார் கூட சாட்சியில் சொல்லும்போது எனக்கு 10th ரிசல்ட் வரும்போது நான் கடற்கரை நோக்கி போனேன் சாகிறதுக்கு, ஆனால் என் கூட படித்தவன் நீ பாஸ் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே திரும்பி வந்துட்டேன். இதே போல ரிசல்ட் வரும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அந்த பெரிய லதா மங்கேஷ்கர் பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அடிக்கடி இயேசுவை பற்றி சொல்றதுக்கு தேவ பிள்ளைகள் போய், இயேசுதான் அவங்க பாவத்துக்காக மரித்திருக்கிறாரு, இயேசு உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டிருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்க பாவத்தை மன்னிப்பாரு, பரலோக சந்தோஷத்தை தருவாருன்னு சொல்லி சொன்னதவங்க நிறைய நேரங்கள்ல ஊழியக்காரங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில எப்போ அறிந்துக்காங்க தெரியுமா? பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கப்பட்ட பிறகு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ நம்ம சொத்து சொன்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், மாட மாளிகை இருக்கு, கூட கோபுரம் இருக்கு, எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே,
நினைச்சு பார்த்து பிரார்த்தனைன்னு சொல்லி வந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்கல்ல, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, உண்மை சொல்லி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட காரியம் கோபாக்குன்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நரகாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு நெருக்க பார்த்துருவாங்க என்பதற்கு தப்ப வேண்டுமா? வேடம் வலை விரிச்சிருப்பான், குருவி அதில் மாட்டிக்கிட்டுனா வேடனை வலையை சுற்றுக்குள்ள என்ன செஞ்சணும்? தப்பிடணும். நீதிமொழிகள் 19:2 சொல்லப்பட்டிருக்கு. கால துரிதமானவன் தப்புகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரம் தப்பணுமா? காலத்தை பிந்தி போடக்கூடாது. ஏன்னு சொன்னா கடைசி காலமாயிற்று. இந்த உலகத்துல கடைசி காலத்துல யார் வருவான்னு சொன்னா ஒரு அந்திகிறிஸ்து ஆட்சி பண்ண வரும். கொடுமையா ஆட்சி பண்ண. இயேசுவை யாரும் வணங்கக்கூடாது, தன்னைதான் வணங்கன்னு சொல்லுவான். இயேசு கிறிஸ்து இனிமே பொழுது எடுத்துக்கொள்ளப்படாதுன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்? உலகத்தில் தப்புறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறது. இயேசு என்ன நாமமே எல்லாம் வேறொரு நாமம் கொடுக்கப்பட கட்டளை விடப்படவில்லை. இயேசுவின் நாமத்தினால நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். இந்த ஆலயத்துக்கு நீங்க வரும்போதுலாம் இயேசுவே நான் தப்பணையா, என் வாழ்க்கையில போராட்டம் வருது தப்பணும், என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு தப்பணும், வியாதி இருக்கு தப்பணும் என்று சொல்லி தப்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த நாள் இன்ப நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்தோடி சாம்பலாகுமே, சிந்தித்து மணந்து நம்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்தோடி சாம்பலாகுமே, சிந்தித்து மணந்து நம்பி அவரை அண்டிக்கொள். தேவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே வேகமாய் வேகமாய் வேகமாய். பிறகுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாளில் பயந்த இந்த நாள் எங்கள் இயேசுவாக தோன்றினார். அல்லேலூயா அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் நான் தப்ப வேண்டிய காரியம் இருக்குது. அது தெளிவா சொல்லிட்டார். இவைகளுக்கெல்லாம் தப்பணும், கோபாக்கினைக்கு தப்பணும், நரகாக்கினைக்கு தப்பணும். தப்பணும்னு சொன்னா இயேசு கிட்ட வந்தாச்சுன்னா செஞ்சிடலாம், தப்பிடலாம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போறான், கல்லறால அடிக்கப்பட்டு குத்தூராயி கைவிடப்பட்டுதான். அந்த வழியா ஒரு லேவியன் வாரான், ஆசாரியன் வாரான், கடந்து போயிடும். சமாரியன் வாரான், தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி அவருடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து காயங்களை கட்டி சத்திரக்காரன் கையில் ஒப்பு கொடுத்து, இவனுக்கு ஏதாயும் அதிகமாக செலவு வந்தா நான் வரும்போது செலுத்துக்கிறேன்னு சொல்லி நல்ல சமாரியனா இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் வெற்றி சிறந்து ஒப்பு கொடுத்து பரலோகத்து சென்றிருக்கிறார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சீக்கிரத்திலே வானத்திலே மகிமையாய் தோன்றப்போகிறார். அந்நாளிலே அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் மகிமைப்படுத்தக்கவராக வரும்போது அவரை விசுவாசித்தவர்கள் அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக அவருடைய சமூகத்தில் சேர்க்கப்படும் போது விசுவாசிக்காதவர்கள் அவருடைய மகிமை பொருந்திய சன்னிதானத்தில் ஒரு ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும்போது அவர் விலக்கப்படுவார்கள். இவர்கள் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் அகற்றப்படுகிற ஒரு சூழல். ஜெபிப்போமா? நித்தியத்தில் நம்ம எங்க இருக்க போகிறோம்? நித்தியத்தில் எங்க நமக்கு இடம் கிடைக்குது?
இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா ஒரு விசா எடுக்கணும். அங்க போனோன்னு விசா கேட்பான், கொடுக்கணும். அந்த அனுமதியெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்குதா? சிலுவைக்கு போயிருக்கிறீங்களா? சிலுவையை போய் இயேசுவை பார்த்துருக்கிறீங்களா? உங்க பாவத்துக்காக தான் அவர் மரித்தாரு, உங்க பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தாரு, உங்களை தப்பு வைக்கிறதுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அதனால தப்பிக்கிட்டோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அக்கினியில் அகப்பட்ட குழியை போல இருந்தோம். இன்னும் மனம் திரும்பலையே. அற்ப காலம் சென்றது, கோடை காலம் முடிந்து இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் ரட்சிக்கப்படலையே. கழுத்தளவு தண்ணிக்குள்ளும் தாகம் இருக்கிறோமே, மக்களை பரிசுத்தம் நிலவரப்படலையே, பரிசுத்தமாகலையே. நகரவாசலுக்கு போறமே பாடுபட்டு சிலுவையில் தொங்கினாரே, சிலுவையில் மரித்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, ஒப்பு கொடுத்தாரே. ஒப்பு கொடுப்போமா? இருதயத்துக்குள்ள இயேசு வந்திருக்காரா? இயேசு வந்திருக்கிறாரா? காலமோ சொல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு மறந்துருக்கிறோமோ, நம் மர்வம் அடைகிறோமோ, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடும். உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படும். அதே போல ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி மறுபடியும் பிறக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தூதர்களால் சந்தோஷப்படுங்க. நம்ம பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. கருணையின் அழைப்பினால் மரணநேரம் வருகையில் சொத்தத்தார் சூழ்நிட பத்துள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். சேவான கல்லறையும் போது அவன் சொன்ன வார்த்தை, வணங்கா கழுத்துள்ளவர்களே, எப்பொழுதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, மறந்துருமாம இருதயத்தை கடினமாக்கி இருக்கிறீங்க சொல்லும்போது பல்லுகளை கடித்து கொண்டு சேவான கல்லறிகிறாங்க. ரத்த சாட்சியா மறிக்கும் அவர் கண்ட காட்சி வானம் திறக்கப்பட்டிருக்கு. மகிமையா இயேசு இருக்கிறார், பிதாவின் வலது வருஷத்தில் இயேசு இருக்கிறார். சேவான் கல்லறியப்படுகிறான். அந்த உலகத்திலே சரீரத்தில் மறித்தாலும் அவன் ஆத்துமா பரலோகத்தின் காட்சியை காண்கிறது. உலகத்தின் மாந்தரே கலங்காமல் வாருமே, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போம், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு, எங்களுக்காக குத்தப்பட்டு, என்னுடைய பாவங்களுக்காக மறிக்கப்பட்டு, எங்களுக்கு மீட்பை இலவசமாக தந்த எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் தகப்பனே, ஆண்டவரே, நீர் உடைய ரட்சிப்பின் செய்தியை, சமாதானத்தின் வார்த்தையை தகப்பனே, கோபாக்கினே என்று உண்டு, நனவாக்கினே என்று உண்டு, இதற்கெல்லாம் தப்பித்து ஜீவன் தப்ப ஓட வேண்டும் என்றால் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும், சிலுவையே மீட்பை, ரட்சிப்பை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி தந்த ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக, இந்த நல்ல செய்திக்காக தகப்பனே நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே தகப்பனே ஆண்டவரே, இந்த மீட்பையும்
இந்த ரட்சிப்பையும் இந்த சமாதானத்தையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே, இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த நேரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய நல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த அன்பின் செய்திக்கு கீழ்ப்படிந்து தங்களை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்கள் தகப்பனே, பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்வு வேண்டும், எனக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பரலோக ராஜ்யம் வேண்டும், ஒரு சமாதான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி மரணத்தின் வேகமாக வரும்போது ஜீவன் தப்பி ஓட வேண்டும் என்று சொல்லி தகப்பனே, இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பையும் கல்வாரி மீட்பின் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் தேடி ஓடி வருகிற உடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை ரட்சித்து மீட்டு கொடுங்கப்பா. உடைய கரத்தினாலே தாங்க தகப்பனே, நீர் கரம் பிடித்து வழிநடத்துக தகப்பனே. உலகத்திலே ஒவ்வொருத்தரும் உண்டு, ஒவ்வொருத்திலே பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, சமாதானம் இல்லாத குறைகள் உண்டு தகப்பனே. ஆனாலும் திடன்களுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகி நீர் எங்களுக்கு உலகத்தை ஜெயிப்பதற்கு பயந்துருவனே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோர்வுகள் உண்டு, மனசுல கவலைகள் உண்டு, கதாவை உலகத்தினுடைய காரியத்தை குறித்து கதாவை பாடுகளோடு இருக்கிறத நாங்கள் அறிகிறோம் சுவாமி. இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக மீட்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன், நீர் அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் நான் ஜெபிக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிப்பேன் சொன்ன தேவன், இந்த நேரத்தில் தகப்பனை யார் யார் தங்களுடைய இருதய கதையை திறந்து ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இயேசுவே எனக்கு சமாதானம் தாங்க, இயேசுவே எனக்கு ரட்சிப்பை தாங்க, இயேசுவே எனக்கு சந்தோஷத்தை தாங்க, என் குடும்பத்துல இருக்கிற சமாதானம் என்னை நீக்கி போடுங்க சொல்லி தகப்பனை யாரெல்லாம் தங்கள் உள்ளத்துல ஆண்டவரே உண்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, உண்மை நோக்கி பார்த்து அப்பா கெஞ்சுகிறார்களோ, கத்தாவே நீ அவருக்கு இரக்கம் பார்க்க ஜெபிக்கிறோம். கருணையின் தேவனே கருணையா இறங்கி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே கத்தாவே, இந்த உலகத்திலே கத்தாவே வாழ்கிற வாழ்க்கையிலே கத்தாவே தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படவே விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே அவருடைய விவசாயத்தையும் கையின் பிரயாசத்தையும் நீ ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் கேள்விப்பட்ட தகப்பனே, அநேக குடும்பங்கள் இந்த திருச்சபைக்கு வந்த குடும்பங்கள் விக்கிரகத்துக்குள்ளாக பின்வாங்கி போன சூழ்நிலையை நாங்கள் அறிந்தோம் சுவாமி. அடவரே கத்தாவே அவர்களை மீண்டுமாக நீர் ரட்சித்து சமாதானம் வழிகிட்டு நீ திருப்பி கொண்டு வரோம்னு நான் ஜெபிக்கிறோம். கத்தாவே நீர் அவர்களோட இடைவிடுங்க தகப்பனே, நீ பேசுங்க தகப்பனே. அடவரே கத்தாவை பின்வாங்கி போன வாழ்க்கையிலிருந்து மீண்டும் கத்தாவே மனம் திரும்பி மீண்டும் சமாதானத்தை நோக்கி, மீண்டும் சந்தோஷத்தை நோக்கி, இந்த மெய்யான ஒளியை நோக்கி உம்முடைய வரத்தான கிருபைகளை ஒவ்வொரு கட்டளையிடும் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆலயம் நிரம்பி வரையின தகப்பனே, இந்த ஆலயத்தில் வந்து உங்களை தேடுகிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் ரட்சிப்பையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நீ கட்டளையிடும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆலயத்திலே என்னுடைய கர்த்தாவே வரை தடைப்பட்டிருக்க பிள்ளைகளையும் வருங்காலமே நீ அழைத்து வாங்க தகப்பனே. சாத்தான உலகத்தின் நிமித்தமாக பாடுகளை கொடுத்து தகப்பனே பின்வாங்கி போற சூழ்நிலை தள்ளிவிடாத காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மீண்டுமாக அழைத்து வாங்க, உங்களுடைய ரட்சிப்பையும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு கிருபை பாராட்டம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருங்காலங்களிலே உடைய ஆசீர்வாதத்தை மென்மையிலும் பெற்றுக் கொள்வதற்கு கிருபை பாராட்டம் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவன் வல்லமை பரமபிதாவே. ஆமென்.